என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? டாக்டர், நான் சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை மட்டும் இல்லை, இந்த இன்சுலின் ஊசி கூட டாக்டர் சொன்னது போல் ஒழுங்காக ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நான் ஒழுங்காக போட்டுட்டு இருந்தேன், கரெக்டாக டாக்டர் சொன்ன போல். அப்படி இருந்த பிறகும் எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு கேட்டாங்க. எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? எனக்கு இப்போ கண் பார்வை குறைஞ்சி எனக்கு கண்ணே தெரியாமல் நான் இப்போ கிட்டத்தட்ட குருடாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. ஒழுங்காக மாத்திரை போட்டிருக்கோம், ஒழுங்காக நான் டாக்டர் பார்த்துருக்கேன், ஒழுங்காக மாத்திரைன்னு சொல்லி ஒழுங்காக போட்டிருக்கேன், அப்படி இருந்த மாதிரி ஏன் வந்துச்சுன்னு கேட்டாங்க. அதே கேள்வி தான் நானே இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒழுங்காக மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு, சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை எல்லாம் ஒழுங்காக பேஷண்ட்டுக்கு கிட்டத்தட்ட எல்லா பேஷண்ட்ஸுக்கும் 5 நோய் வருது, கம்பல்சரியாக வருது. ஒன்று பக்கவாதம் வருது, இல்லைன்னா கண் குருட்டு வருது, இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வருது, இல்லைன்னா கிட்னி ஃபெயிலியர் வருது, இல்லைன்னா காலில் புண்ணு கால் விரல வெட்டி எடுக்கிறாங்க. பார்க்கும்போது ஒழுங்காக மாத்திரை போட்ட பேஷண்ட் தான் இருக்காங்க. அவங்களே கேட்குறாங்க, கரெக்டாக இல்லையா? கேள்வி புரிஞ்சுதா? அது ஏன் தெரியுமா? அதான் சொல்லித்தர போகிறேன். ஒரு சாதாரண ஒரு காய்ச்சலுக்கு நம்ம மாத்திரை சாப்பிட்டா கூட, பேராசிட்டமால் மாத்திரை சாப்பிடுவோம் தெரியுமா? காய்ச்சலுக்குள்ள மாத்திரை என்னது? பேராசிட்டமால் மாத்திரை சாப்பிடுவோம் தெரியுமா? அந்த மாத்திரையே நீங்கள் ஒரு மாதம் தொடர்ச்சியாக சாப்பிட்டீங்கன்னா, சாதாரண காய்ச்சலுக்குள்ள பேராசிட்டமால் மாத்திரையே நீங்கள் ஒரு மாதம் தொடர்ச்சியாக சாப்பிட்டீங்கன்னா லிவர் பாதிக்கும்னு நான் சொல்லலை, மருத்துவ புக்கிலே இருக்குது, மெடிக்கலில் படிக்கிற புக்கிலே இருக்குது. ஒரு மாதம் சாப்பிட்டதுக்கு, சாதாரண காய்ச்சலுக்கு மாத்திரையை ஒரு மாதம் சாப்பிட்டாலே லிவர் பாதிக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, இன்சுலினும் 5 வருஷம் 10 வருஷம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஏன் அந்த பிரச்சனை வராது? சொல்லுங்கள். நீங்கள் மாத்திரை இன்சுலின் போடுறதெல்லாம் கரெக்டு தான், தற்காலத்துக்கு போடணும். கொஞ்ச நாள் போட்டு என்ன பண்ணிடணும்? உணவு முறையை கரெக்டாக கடைபிடிச்சி மாத்திரை இன்சுலின் படிப்படியாக குறைச்சி குயிக்காக நிறுத்தணும். அதுக்கு தான் இந்த மாத்திரை இன்சுலின் கண்டுபிடிச்சிருக்காங்க. புரிஞ்சுதா இல்லையா? அப்போ கேள்வி என்னது? ஏன் ஒழுங்காக ஏன் வந்துச்சு? ஏன்னா அதுக்கு பேர் தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ரொம்ப ஆபத்து. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால இது என்ன பண்ணும் தெரியுமா? இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக் உண்டு பண்ணும். அதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க, நான் சொன்ன வார்த்தை கரெக்டானு. இந்த பிளாக் உண்டு பண்ணும், அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் உண்டு பண்ணோன்னா பிளாக் ஆகும். பிளாக் ஆச்சுன்னு கீழே என்ன பண்ணாது? ரத்த ஓட்டம் இருக்காது. மூளைக்குள்ளே ரத்த குழாய்க்குள்ள பிளாக் ஆச்சுன்னா பக்கவாதம், கண்ணுக்குள்ளே ரத்த குழாய்க்குள்ளே பிளாக் ஆச்சுன்னா கண் குருடு, இருதயத்துக்குள்ள ரத்த குழாய் பிளாக் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி போன்ற ரத்த குழாயில் பிளாக் ஆச்சுன்னா கிட்னி வேலை குறையும், அப்போ டயாலிசிஸ் பண்ணுவாங்க. காலுக்கு போகிற விரல் ஏதாவது இந்த புண்ணு வந்துச்சுன்னா ரத்தம் ஓட்ட போகாது, காலு விரலை வெட்டி எடுப்பாங்க. புரிஞ்சுதா புரியலையா? அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம சரி பண்ணணும், அப்படி தானே? கரெக்ட் தானே? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா காது கொடுத்து கேளுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் எடுக்காமல், திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பேலன்ஸ்டு டயட் எடுக்காமல் நீங்கள் மாத்திரை போட்டாலும் சரி, இன்சுலின் போட்டாலும் சரி, அதெல்லாம் உங்கள் விருப்பம். நான் சொன்ன 5 காம்ப்ளிகேஷனில் கண்டிப்பாக 3 பிரச்சனை கண்டிப்பாக வரும். வேணும்னா நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க. ஏன் வரும் அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகணும்னா ஒரு வழி தான் இருக்குது. அதுதான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தால் மட்டும் இது சரியாகும். இது சரியாச்சுன்னா இந்த இரத்த குழாய் உள் பக்கத்தில் பாதிப்பு இல்லாமல் தப்பிடலாம். புரிஞ்சுதா புரியலையா? இன்னும் புரியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப சொல்கிறேன், சாதாரண காய்ச்சலுக்குள்ள மாத்திரையே, பேராசிட்டமால் மாத்திரையே ஒரு 30 நாள் சாப்பிட்டா, தொடர்ச்சியாக சாப்பிட்டா லிவர் பாதிக்கும்னு நான் சொல்லலை, புக்கிலே இருக்கு. அப்போ இந்த மாத்திரைகளை நீங்கள் வருஷ கணக்கில் சாப்பிடும்போது என்ன ஆகும் சொல்லுங்கள்? என்ன ஆகும்? அவசரத்துக்கு மட்டும்தான். இப்போ நோய் கண்டுபிடிச்சாச்சு, சுகர் இருக்குது, சரி கண்டுபிடிச்சாச்சு, எமர்ஜென்சிக்கு மாத்திரையெல்லாம் போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணணும்?
உணவு முறையை மாற்றி மாத்திரைகளை நடத்தணும். அதுதான் புத்திசாலித்தனம். இல்லை நான் சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன் அப்படின்னா, இல்லை நான் வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன் அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகலைன்னா எல்லா உறுப்பும் பாதிக்கும். இப்போ இந்த வீடு இன்றைக்கி ஒரு கூட போட்டு கேளுங்க. அதான் சொன்னேன், பேஷண்ட் கேட்டது கரெக்டாக கேட்டிருக்காங்க. டாக்டர் நான் ஒழுங்காக மாத்திரை போட்டேன் அப்படின்னு, சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போட்டேன், இன்சுலின் ஒழுங்காக போட்டேன். அப்படி போட்ட வரவோ என்னெல்லாம் வந்துச்சான்? ஹார்ட் அட்டாக்கு வந்துச்சு, கண்ணு குருடாக இருக்கேன், கண் அவுட்டு. டயபெட்டிக் ரெட்டினோபதி, கண்ணு குருட்டு, முடிஞ்சு வேலை. இப்போ இந்த வீடியோ கூட போட்டு கேளுங்க, நான் சொன்ன விஷயம் கரெக்டாக தெரியும், புரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, டெய்லி ஒரு தடவை போட்டு கேளுங்க. நீங்களே ஆட்டோமேட்டிக்காக உணவு முறையாக மாற்றிடுவீங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வேர்ல்டில், இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இது போய் சேர வேண்டிய விஷயம் இது. இந்த உலகத்துக்கே நிறைய விஷயம் இது போய் சேர வேண்டிய ஒரு முக்கியமான தகவல். புரிஞ்சுதா இல்லையா?